தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். ஐயாவின் முன்னாடி நான் ஒரு சிறு பிள்ளை, அவருடைய அரசியல் அனுபவத்தின் முன்னால் ஒரு சிறு பிள்ளை ஓடோடி வந்திருப்பதற்கான காரணம் இந்த மனிதன் தோற்றுவிட்டால் நாம் தோற்றுவிடுகிறோம். ஐயா இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா ஜெயிச்சா நாம் எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி சாதாரணமா நிகழ்ங்க. ஓபிஎஸ் ஐயா நீ சாதாரணமா நிகழ்ங்க. இந்திய அரசியல் வரலாற்றுல ஒரு புரட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்பு சொந்தங்களே, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழகத்தில் ஒரு அரசியல்வாதியை மிகவும் பிடிக்கும் என்றால் அந்த பட்டியலில் முதல் ஆளாக ஓபிஎஸ் அவர்கள். மோடி ஐயாவிற்கு பதிலாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இங்கே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மீனவ இனத்திற்கே துரோகம் செய்திருக்கின்றார்கள் என்றால் அது கலைஞர் கருணாநிதியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நதிநீர் இணைப்பை இந்தியாவிலே செய்ய முடியும் என்றால் நரேந்திர மோடி மட்டும்தான். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அவர்களுடைய சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான மனிதருக்காக நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மனிதர் வெற்றி பெற செய்தால் நானே வெற்றி அடைந்ததை கூட குறிப்பு நம்ம கிடைக்க போகிறோம். தமிழக அரசியல் களத்துல ஒரு ஒளிவழியா உழைப்பாளி, உண்மையான மனிதன், புரட்சி தலைவி அம்மா அவருடைய முழு அன்பை பெற்றவர், முழு மதிப்பை பெற்றவர். தமிழக மக்களை எப்பொழுதும் எங்கேயும் விட்டுக் கொடுக்காமல் நம்முடைய முதலமைச்சராக நமக்காக வேறு காலகட்டத்தில் பணி செய்த அற்புதமான மனிதர் நம்ம முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். சாதாரணமா நிகழ்ங்க. ஓபிஎஸ் ஐயா நீ சாதாரணமா நிகழ்ங்க. இந்திய அரசியல் வரலாற்றுல ஒரு புரட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ராமநாதபுரத்துல நம்மை நம்பி இங்கே வந்து பலாபல சின்னத்துல இவிஎம் 2வது மிஷன்ல 22வது பட்டன்ல நம்மை நம்பி நின்று கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் ஐயாவுக்கு தெரியும், நாம் எல்லாரும் கூட இவிஎம் மிஷனை போய் பார்ப்போம், 2வது இவிஎம் மிஷனை பார்ப்போம், 22வது பட்டா கரெக்டா துவாரி பலாபல சின்னத்திற்கு வாக்களித்து நாம் வெற்றி பெற்றதை போல் நாம் பூரி படைவோம் என்பது அண்ணன் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு முழுமையாக தெரியும். அன்பு சொந்தங்கள், அன்பு சொந்தங்களே, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழகத்தில் ஒரு அரசியல்வாதியை மிகவும் பிடிக்கும் என்றால் அந்த பட்டியலில் முதல் ஆளாக ஓபிஎஸ் அவர்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிக மிக பிடித்தமான ஒரு தலைவர் ஓபிஎஸ் அவர்கள். அவருடைய பண்பு, அவருடைய எளிமை, ஏழை மக்களுக்காக அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் தாண்டி புரட்சி தலைவி அம்மாவுடைய முழு நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டிற்காக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அன்பு சகோதர சகோதரிகள், நமக்கு தெரியும் இன்னைக்கு வெற்றி நிச்சயம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியவில்லை. ராமநாதபுரத்துல பலாபல சின்னத்துல அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய வெற்றி நிச்சயம் என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு அதை தாண்டி நான் பேச போறீங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா வந்து எம்பியாக வெற்றி பெறும் பொழுது இந்தியாவிலே சில மனிதர்கள் மட்டும்தான் முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக அந்த அமைதி போக போறாங்க. அதுல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அதனால அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய இதய துடிப்பெல்லாம் எப்படி ராமநாதபுரத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய வாய்ப்பு, எல்லா தொகுதிக்கும் இந்த வாய்ப்பு இல்லைங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சரே களத்திற்கு வந்து ராமநாதபுரத்துல ஏழை மக்களுக்காக, விவசாய பெருமக்களுக்காக, மீனவர்களுக்காக ஒரு முன்னாள் முதலமைச்சர் களத்தில் இருப்பது இந்திய அரசியல் வரலாற்றிலே இது முதல் முறை. அது ராமநாதபுரத்திலே அந்த புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரி, என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஐயா இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா ஜெயிச்சா நாம் எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி, நேர்மை ஜெயிச்ச மாதிரி, உண்மை ஜெயிச்ச மாதிரி, ஏழை மக்களுடைய வாழ்க்கை ஜெயிச்ச மாதிரி, எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நேர்மையான மனிதன் நாம ஜெயிக்க வச்ச மாதிரி. அந்த பெருமை எல்லாம் ஏப்ரல் 19ஆம் தேதி ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் நிச்சயமாக 2வது இவிஎம் மிஷன்ல, ஓட்டு மிஷன்ல, 2வது மிஷன்ல தாயி 22வது பட்டன் நம்முடைய பலாபல பட்டன்.
இன்னைக்கு உங்கள் முன்னால் 2-3 கருத்துக்கள் நான் வைக்கிறேங்க ஐயா. முத்துராமலிங்க தேவரையா அவருடைய தெய்வ திருமகனாருடைய ஒரு உருவமாக இன்னைக்கு நின்று கொண்டிருக்கின்றார் என்றால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், ஐயா ஓபிஎஸ் அவர்கள். எப்படி இங்கே தெய்வ திருமகனார் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை 16 பகுதியாக பிரித்து அந்த சொத்து முழுவதுமே ஏழை மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மையின மக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று தன்னுடைய சொத்தை 16 பாகமாக பிரிச்சு கொடுத்தார். 16 அவருடைய தொண்டர்கள் அந்த சொத்தை நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. ஆனா திமுகவுடைய ஒரு அமைச்சர் 2021 KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் சொல்றாங்க, முத்துராமலிங்க தேவரையா மாநில அரசோடு சண்டை போட்டனாலதான் ராமநாதபுரம் வளரவில்லை என்று சொல்லுகின்றார். பாருங்க, முத்துராமலிங்க தேவரையா தெய்வ திருமகனாரை பற்றி இழிவாக ஒரு கட்சி தொடர்ந்து தமிழக அரசியல பேசுதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு தெய்வ திருமகனார் அவருடைய அதே பாதையில அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும், எல்லோரையும் இணைத்து கொடுக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், பட்டியலின சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய பெருமை மிகுந்த தேவேந்திர குல வெள்ளாளர் சமுதாயமாக இருக்கட்டும், நம்முடைய சிறுபான்மை சமுதாயமாக இருக்கட்டும், எல்லோரையும் இணைத்து ஒரு பெரிய வளர்ச்சி இங்கே கொடுக்க வேண்டும் என்பதில் அண்ணன் நின்று கொண்டிருக்கின்றார். அறுவை சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பாருங்க, நம்முடைய மோடி ஐயா அவர்களுக்கு ராமநாதபுரத்தின் மீது தனி பிரியம். இந்தியாவில் இத்தனை மாவட்டம் இருந்தாலும் கூட ராமநாதபுரத்தின் மீது மோடி ஐயாவுக்கு தனி பிரியம். நீங்களே என்ன கேட்டீங்க? மோடி ஐயாவே வந்து ராமநாதபுரத்திலே போட்டியிட வேண்டும் என்று நீங்க கேட்டீங்க. ஆனால் நாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும், மோடி ஐயாவிற்கு பதிலாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இங்கே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மோடி ஐயா அவர்களே ராமநாதபுரத்தில் நின்றால் எப்படி நாம் கடுமையாக உழைத்து குறைந்தபட்சம் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவரை நாம ஜெயிக்க வைப்போமோ, அதே போல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இந்த முறை வெற்றி பெற செய்வது உங்களுடைய கடமை என்கின்ற வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அன்பு சகோதர சகோதரி, மோடி ஐயாவுக்கு ராமநாதபுரத்தின் மீது தனி பிரியம் இருந்தனாலதான் தமிழ்நாட்டில் 2 மாவட்டத்தை மட்டுமே தனி கவனம் கொடுப்பதற்காக மோடி ஐயாவே தேர்வு செஞ்சாங்க. அந்த 2 மாவட்டம் உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு மாவட்டம் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம். மோடி ஐயா மத்திய அரசு நேரடியாக ராமநாதபுரத்தை தன்னுடைய கண்காணிப்பில் எடுத்துக்கொண்டு இதற்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட், வளரும் மாவட்டம் என்கின்ற பெயர் கொடுத்து, திருச்சூழி நமக்கு தெரியும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய தொகுதி, அதற்கும் சிறப்பு அங்கீகாரம் கொடுத்து ராமநாதபுரத்தில் தண்ணி வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அரசு நம்முடைய மத்திய அரசு என்பதை மறந்து விடாது. ஐயா நல்லா புரிஞ்சுக்கங்க தாய்மார்களே, பெரியோர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை உலக நாட்டு தலைவர்களே எப்ப போன் பண்ணி பேசலாம்னு ஏங்கிட்டு இருக்கிறான். அமெரிக்க ஜனாதிபதி ஏங்கி கொண்டிருக்கின்றார். ஆனா இன்னைக்கு நேரடியாக தொலைபேசி எடுத்து மோடி அவர்களுக்கு எந்த நேரமும் பேச முடியும் என்றால் உங்களுடைய வருங்கால எம்பி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எந்த நேரமும் தொலைபேசி எடுத்து என்ன வேண்டுமானாலும் பேசும். அப்படிப்பட்ட தனிப்பட்ட அன்பு இருவருக்கும் இருக்கிறது. தனிப்பட்ட அன்பு, இது அரசியலை தாண்டி நம்முடைய மோடி ஐயா ஓபிஎஸ் ஐயாவின் மீது தனிப்பட்ட அன்பு வச்சிருக்காருங்க ஐயா. அதனால்தான் நான் இன்று ஓடோடி வந்திருக்கின்றேன். ஐயாவின் முன்னாடி நான் ஒரு சிறு பிள்ளை, அவருடைய அரசியல் அனுபவத்தின் முன்னால் நான் ஒரு சிறு பிள்ளை. ஓடோடி வந்திருப்பதற்கான காரணம், இந்த மனிதன் தோற்றுவிட்டால் நாம் தோற்று விடுகின்றோம். இந்த மனிதன் நம்ம தோற்கறதுக்கு விடக்கூடாதுங்க ஐயா. நம்மை நம்பி வந்திருக்கின்றார்கள், அம்மாவுடைய அன்பையெல்லாம் பெற்று நின்றிருக்கிறார். நீங்க நல்லா புரிஞ்சுக்க, தமிழ்நாட்டிலே 2 அரசியல் துரோகம் நடந்திருக்கு ஐயா. இதுமுறை 2 அரசியல் துரோகம் நடந்திருக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வெளியே அனுப்பிச்சாங்களோ அது முதல் துரோகம். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி ஓபிஎஸ் ஐயா வெளியே அனுப்பிச்சாங்களோ 2வது துரோகம். இது 2 யாரும் மறந்துடக்கூடாது. புரட்சி தலைவர் அவர்கள் விஸ்ரூபம் எடுத்து திமுக இல்லாம செஞ்சாங்க. இன்னைக்கு 2024 ஜூன் 4க்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய விஸ்ரூபத்தை தமிழ்நாடு பார்க்கத்தான் போகும். மக்கள் எல்லோருக்கும் தெரியும் உண்மையான தலைவன் யார், மக்களுக்கு பணி செய்யக்கூடிய தலைவன் யார், ஏழை மக்களுக்கான தலைவன் யார். எல்லாவற்றையும் தாண்டி புரட்சி தலைவி அம்மா தான் மொத்த நம்பிக்கையும் யாரின் மீது வைத்தார்கள், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். அன்பு சகோதர சகோதரிகளே, இது சாதாரண ஒரு தேர்தலா நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் நினைக்காதீங்க.
தமிழகத்தினுடைய அரசியலை நீங்கள் மாற்றி எழுதுகின்றீர்கள். ராமநாதபுரத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி என்பதை நீங்கள் அன்போடு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அன்பு சகோதர சகோதரி, இன்னைக்கு பாருங்க, என் கையில கொஞ்சம் டாக்குமெண்ட் இருக்குது, அதை பாருங்க ஐயா. இந்த டாக்குமெண்ட் இத்தனை காலமாக வெளியே விடாத டாக்குமெண்ட் ஐயா. இது இப்பதான் வெளியே விட்டிருக்கிறோம். 1974 எப்படி நம்முடைய கச்சத்தீவை இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசும் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேலே இருந்த காங்கிரஸ் அரசும் இணைந்து கச்சத்தீவை சும்மா கொடுத்தாங்க ஐயா. ஐயா, ஒரு கடையில போய் பஜ்ஜி வாங்கினா கூட 5 ரூபாய் பணம் கொடுத்து பஜ்ஜி வாங்கும். ஒரு அண்ணங்கிட்ட போய் டீ குடிச்சா கூட 12 ரூபாய் கொடுத்து டீ குடிப்போங்க ஐயா. கச்சத்தீவை இலவசமாக பொங்கலுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கிற மாதிரி, தீபாவளிக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கிற மாதிரி இங்கே அப்போது இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்களும் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரும் கொடுத்தாங்க. இந்த டாக்குமெண்ட்ல இருக்குதுங்க ஐயா. அது எப்படி கொடுத்தாங்க நீங்க படிச்சீங்கன்னா உங்களுடைய ரத்தம் கொதிக்கும், உங்களுடைய ரத்தம் கொதிக்கும். இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்க்கிறாங்க. 1 மாசத்துக்கு முன்னாடியே கலைஞர் கருணாநிதியத்தை வந்து சொல்றாங்க. அவரு சொல்றாரு, நீங்க கொடுக்கிற மாதிரி கொடுங்க, நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு. திமுகவுக்கு நடிப்பு ஒண்ணு புதுசு இல்லைங்க ஐயா. அதன் பிறகு எப்படி நடிக்கிறாருன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1 மாதத்திற்கு முன்பு கச்சத்தீவை இந்திய அரசு அங்கே கொடுப்பதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி கச்சத்தீவை கொடுத்த பிறகு கலைஞர் கருணாநிதி அவங்ககிட்ட பத்திரிகை நண்பர்கள் கேட்கிறாங்க, ஐயா, இந்திரா காந்தி அம்மா கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. கச்சத்தீவு அதிகாரப்பூர்வமாக கொடுத்த பிறகு சொன்னாங்க, கேட்டவுடன் பதைத்தேன், துடி துடித்தேன், என்னுடைய உதடுகள் துடி துடித்தது அப்படிங்கிறார். கச்சத்தீவு கொடுப்பதற்கு 1 மாத காலம் முன்னதாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து பார்த்து சென்னையில, ஐயா நம்ம கச்சத்தீவை கொடுத்துடுறோம். கலைஞர் கருணாநிதியை சரி கொடுத்துடலாம், நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன், நீங்க கொடுக்கிற மாதிரி கொடுங்க. பாராளுமன்றத்தில் செல்லியன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர், எங்களை கேட்காம கச்சத்தீவு கொடுத்துட்டீங்க, எங்க மீனவர்களுக்கு அநியாயம் பண்ணிட்டீங்க, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அநியாயம் செஞ்சுட்டீங்க. அங்கே நேர்மையான ஒரு மனிதர் அதே பாராளுமன்றத்துல பாராளுமன்ற உறுப்பினராக ராமநாதபுரத்திலிருந்து மூக்கையா தேவரையா உள்ள உட்கார்ந்து அவர் மட்டும் கம்பீரமாக எந்திரிச்சு, மூக்கையா தேவர் அவர்கள் கம்பீரமாக எந்திரிச்சு பாராளுமன்றத்தில் சொன்னாங்க, எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கின்றீர்கள், எங்களுடைய மீனவ சொந்தங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு மூக்கையா தேவர் ஐயா வெளிநடப்பு செஞ்சார். அன்னைக்கு செல்லியன் ஐயா திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தெரியவே தெரியாது நாடகம் பண்ணார். முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பத்திரிகை நண்பர் போய் கேட்கிறாங்க, அண்ணே காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க, இதை பத்தி என்ன சொல்றீங்க? நெஞ்சம் பதைத்தது, உதடு துடி துடித்தது அப்படிங்கிறார். இன்னைக்கு இந்த டாக்குமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் திமுக காரை கப்புச்சிப்புன்னு ஆயிட்டு. ஏன்னா அவர்களுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மீனவ இனத்திற்கே துரோகம் செய்திருக்கின்றார்கள் என்றால் அது கலைஞர் கருணாநிதியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாங்க ஒரு படி முன்னாடி போய் சொல்றோம் ஐயா. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவங்களோட வச்சுக்கிட்டு நாங்க சொல்றோம், கச்சத்தீவை உறுதியாக மீட்டெடுப்போம். அதுல எந்த மாற்று கருத்து யாருக்கு வேண்டாம். அது எடுத்தால் மட்டும்தான் நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு நிரந்தரமாக இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால் கச்சத்தீவை நாம் மீட்டெடுக்க வேண்டும். இல்லாத மீனவ சொந்தங்கள் கைதாயிட்டே இருப்பார். கச்சத்தீவை நம்மால் தான் மீட்டெடுக்க முடியும். ஐயா கொடுத்தவன் போய் திரும்ப வாங்க மாட்டான். திமுகவை பொறுத்தவரை கடங்கார், அவன் வாங்க முடியாது. இன்னைக்கு கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் மோடி ஐயாவுக்கு நீங்க 400 பாராளுமன்ற உறுப்பினர் கொடுக்கணும். அந்த 400 முதன்மை பாராளுமன்ற உறுப்பினராக முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கணும். பாராளுமன்றத்தில் அவருடைய குரல் இருக்கணும். ராமநாதபுரத்துக்கு நடந்த அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்டு இவர் அதை சரி பண்ணணுங்க. 50 ஆண்டு காலமாக நடந்திருக்கக்கூடிய அநியாயம் இன்னைக்கு நாளைக்கு இல்லைங்க. 1950-60 முதுகுளத்தூர் கலவரம் காங்கிரஸ், 1980 ராமநாதபுரம் கலவரம் திமுக. நல்லா யோசிச்சுப்பாரு. இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் ராமநாதபுரத்தினுடைய மக்களை இணைக்க முடியும். ஜாதியை தாண்டி இணைக்க முடியும், மதத்தை தாண்டி இணைக்க முடியும். இன்னைக்கு ராமநாதபுரத்திற்கு தேவை இணைப்பு. ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவர், முன்னாள் முதலமைச்சராக முத்துராமலிங்க தேவரையாவுடைய வழியிலே நடந்து செல்லக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு ராமநாதபுரத்துக்கு தேவை.
மீனவ சொந்தங்களுக்கு தேவை. ஐயா இன்னைக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறோம் ஐயா. இந்த 6 தொகுதிக்கும் குடிதண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய நீண்ட நாள கனவாக இருக்கக்கூடிய வைகையும் காவேரியும் இணைக்க வேண்டும். யாருங்க செய்ய முடியும்? குண்டாரையும் இணைத்துக் கொண்ட வேறும் யாரு செய்ய முடியுங்க? ஐயா இந்த நதிநீர் இணைப்பு யாருங்க ஐயா பண்ண முடியும்? நதிநீர் இணைப்பை இந்தியாவிலே செய்ய முடியும் என்றால் நரேந்திர மோடி மட்டும்தான். ஆனால் ராமநாதபுரத்து பகுதி அன்பு சொந்தங்களே, நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய குடிநீர் பஞ்சத்திற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு காவேரி வைகை குண்டாரை இணைக்க வேண்டும். 6 தொகுதிக்கும் தனித்தனி ஸ்கீம் போடணும். மத்திய அரசு கிட்ட இருந்து ஸ்பெஷல் ஃபண்ட் அண்ணன் OPS அவர்கள் நமக்காக வாங்கி கொண்டு வருவார்கள். நம்முடைய தலைமுறையில ராமநாதபுரத்தினுடைய குடிநீர் பஞ்சத்தை முன்னாள் முதலமைச்சர் ஐயா OPS அவர்கள் அதை தீர்க்க தாங்க ஐயா போறாங்க. அதனால் நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் பஞ்சம் 60-70 ஆண்டுகளாக தண்ணீர் பஞ்சம் இருக்கு. அதை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் அண்ணன் OPS அவர்கள் என்பதை மறந்து விடாது. அன்பு சொந்தங்களே, எல்லா விஷயங்களுக்கும் கூட தீர்வு நம்முடைய அண்ணன் கொடுப்பார்கள். அதனால் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், இன்னும் 5 நாள் இருக்குதுங்க ஐயா. இன்னும் 5 நாள் இருக்கு தாய். எல்லா இடத்துக்கும் ஐயாவை கூட்டிட்டு போக முடியாதுங்க. ஆனா எல்லா இடத்துக்கும் நாம போகணும். ஐயா சார்பா நாம ஓட்டு கேட்கணுங்க. இன்னைக்கு ஐயா பாத்தீங்கன்னா 15% வாக்கு வித்தியாசத்துல முன்னாடி இருக்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐயா இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா ஐயா 2.5 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறாங்க. நமக்கு அது பத்தாதுங்க ஐயா, நமக்கு பத்தாது. OPS ஐயா அவர்கள் 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்ய வேண்டும். 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ராமநாதபுரத்திலே ஐயா OPS அவர்களை வெற்றி பெற செய்தால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற்றதாக அர்த்தம். ஐயா அவர்களுக்கு நடந்த அநீதிக்கு நீதி கிடைத்ததாக அர்த்தம். அது ராமநாதபுரத்தினுடைய மண்ணில் இருந்து அந்த நீதி கிடைக்கட்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த 6 நாட்கள் நீங்கள் கடுமையாக பணி செய்ய வேண்டும் என்று மறந்து விடாதீர்கள். ஐயாவுக்கு பாருங்க, பலாப்பழம் கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. நம்முடைய பலாப்பழ சின்னத்தை நீங்க மறந்துடாதீங்க. ஐயா OPS அவருடைய சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். 2வது EVM மிஷின்ல 22வது பட்டன்ல இருக்கிறாங்க, மறந்து விடாதீர்கள். மோடி ஐயா அவருடைய சின்னம் ராமநாதபுரத்துல பலாப்பழம் என்று மறந்து விடாதீர்கள். புரட்சி தலைவி அம்மாவின் சின்னம் ராமநாதபுரத்துல பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏழை மக்களுடைய சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். விவசாய பெருமக்கள் சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றால் அது பலாப்பழ சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள். மீனவ சொந்தங்களுடைய சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு சொந்தங்களே, இங்க வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு பெரிய எழுச்சியோடு காலையிலிருந்து சுட்டரிக்கின்ற வெயில் இருக்கிறீங்க ஐயா. காலையிலிருந்து சுட்டரிக்கின்ற வெயில்ல நீங்கள் அனைவரும் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளை மறந்து விடாதீர்கள். இந்த நேர்மையான, நாணயமான, ஒரு அற்புதமான, எளிமையான, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஐயா OPS அவர்களை ராமநாதபுரத்துல பெரும்வாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, சகோதரர்களை மறந்துடாதீங்க. தண்ணி பிரச்சனைக்கு தீர்வு, மீனவ பிரச்சனைக்கு தீர்வு, கச்சத்தீவு பிரச்சனைக்கு தீர்வு, இங்க இருக்கக்கூடிய ஜாதிக பிரச்சனைக்கு தீர்வு. ஏன்னா திமுக பாத்தீங்கன்னா ஜாதியை வைத்து அரசியல் செய்யும். இன்னைக்கு அதை இணைக்க வேண்டிய பாலமாக ஐயா OPS அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். அண்ணன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல, குறைந்தபட்சம் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க நம்முடைய பலாப்பழ சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் OPS அவர்களை நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.